இப்போ எஸ்ஒஎஸ்ல வந்து எங்களுக்கு மாடு கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து அது இப்போ சொன்ன மாதிரி மேடம், அந்த இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டயத்தில். வந்து எப்படின்னா ஒரு 4 செலவுக்குங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரங்க அந்த பிறகு. அப்போது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆடியோஸ் வச்சுருந்தோம். அதுலேருந்து அதுக்கு தான் நாங்கள் லோனு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். எஸ்ஒஎஸ்ல வந்து எங்களுக்கு அதுலேருந்து தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொட்டேஷன்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க இறந்துட்டாங்க. அதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ எங்கள் அக்கா பையனை வர சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் எனக்கு கை காலேருந்து வருமானம்னு வருதுன்னு பார்த்தா அந்த மாடு வாங்கி அவங்க எஸ்ஒஎஸ்லேருந்து எனக்கு உதவி பண்ணதான் அந்த மாடு வாங்கி வளர்க்குது. அதுலேருந்து இப்போ ஒரு மாட்டுக்கு 3 மாடு ஆயிடுச்சு. அதுலேருந்து இப்போ வீடு போட்டிருக்கேன். கொஞ்சம் இப்போ என்ன ஒரு மாத வருமானம் குறைஞ்சபட்சம் 8000 ரூபாக்குள்ளே வருது. அதை வச்சே நான் வந்து வீடு போடுறதோ இல்லை பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கோ, பிள்ளைங்க இப்போ கவர்மெண்ட்டில் படித்தாலும் கூட இப்போ என் பொண்ணு 8 தானே படிக்கிறதால வேன் ஃபீஸ் கட்டி தான் நாங்கள் அனுப்புகிறோம். அதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது எனக்கு. அதுலேருந்து முன்னேற 2வது இப்போ ரொம்ப எனக்கு மன நிம்மதி என்னன்னா, எஸ்ஒஎஸ்ல வந்து நாங்கள் கேட்டது தையல் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி தான். அது அவங்க எஸ்ஒஎஸ் மூலியமாக வந்து இப்போ அதை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. 30 பேரில் நானும் அதை கற்றுக்கிட்டுருக்கேன். அது எனக்கு ரொம்ப வந்து மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது, அமைதியாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இருந்தால் பொழுது அன்றைக்கி வந்து மாடு இது பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இது நமக்குன்னு உள்ளது, நம்மலேருந்து ஒரு முன்னேறங்கிறதுனால அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. குழந்தைங்க வளர்ந்ததுக்கு இப்போவே குழந்தைங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறது அவங்க கனவை தான் நம்ம நிறைவேற்றணும். நான் வந்து நீங்கள் இப்படி தான் ஆகணும்னு சொன்னேன்னா அது பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அது குழந்தைங்களை கேட்கணும், நீங்கள் என்னவா ஆகுறீங்க. நான் என் பொண்ணு சொல்லும் நான் டீச்சராக இருக்கேம்மா அப்படிங்க. என் பையன் சொல்லுவான் நான் போலீஸ் ஆகணுமா. அதனால் அவங்களுக்கு விருப்பத்துக்கு தான் நம்ம வந்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றோம்மா.